God is good and His mercy endureth forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. I like to caption today's word of God as கர்த்தருடைய வார்த்தைக்கு இப்படி நான் தலைப்பை கொடுக்க விரும்புகிறேன். cheer up righteous people, the Lord is with you. நீதிமான்களே சந்தோஷமாயிருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். Amen. Cheer up righteous people, the Lord is with you. நீதிமான்களே சந்தோஷமாயிருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். Amen. You have been washed by the blood of the Lamb of God. நீங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். Amen. Hallelujah. Sattama hallelujah. The blood of Jesus has washed you with His blood. இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவி இருக்கிறது. Once we were sinners. நாள் ஒன்றிலே பாவிகளாய் இருந்தோம். Once we were in the world. ஒரு நாளிலே உலகத்தின் பின்பாக சென்று கொண்டிருந்தோம். God touched us. கர்த்தர் நம்மை தொட்டார். Amen. God saved us. கர்த்தர் நம்மை ரட்சித்தார். He opened our eyes. கண்களை திறந்தார். God washed us with His blood. அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவினார். Now we shine for the kingdom of God. இப்பொழுது தேவ மகிமைக்காக பிரகாசியுங்கள். Hallelujah. The Lord has covered us with His blood. கர்த்தர் தம்முடைய இரத்தத்தால் நம்மை மூடி இருக்கிறார். Hallelujah. Those who washed by the blood of Jesus are righteous before the sight of God. தேவனுடைய பார்வையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் யாரெல்லாம் கழுவப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் நீதிமான்கள். Amen. True, we are all sinners come short of the glory of God. உண்மைதான், நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தவர்களாய் இருந்தோம். Yes, we are all sinners come short of the glory of God. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தவர்களாய் இருந்தோம். That's what Romans 3 and verse 23 says. அதுதான் ரோமர் 3:23 சொல்கிறது. For all have sinned and come short of the glory of God. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவர்களாய் இருந்தோம். Yes, but verse 24 says, 24 சொல்கிறதை being கவனியுங்கள். justified freely by His grace through the redemption that is in Christ Jesus. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். Amen. Hallelujah. God is so good to us. கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். Yes, Romans 3:10 says, 3:10 சொல்கிறது, there is none righteous, no, not one. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. Yes, nobody is righteous. ஒருவனும் இல்லை நீதிமான். Except God, there is nobody righteous. தேவனை தவிர நீதிமான் ஒருவனும் இல்லை. No prophet is righteous. எந்த தீர்க்கதரிசியும் நீதிமான் அல்ல. No priest is righteous. எந்த ஆசாரியனும் நீதிமான் அல்ல. No high priest is righteous. எந்த பிரதான ஆசாரியனும் நீதிமான் அல்ல. Except the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர. That is why He came in the form of a human flesh. அதனால்தான் மனித உருவெடுத்து அவர் இந்த பூலோகத்திற்கு வந்தார். Amen சொல்லுங்க. Hallelujah. So we derive our righteousness through His blood. நாம் அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். Amen. In Job 36 and verse 7 says, யோபு 36:7, He withdraweth not His eyes from the righteous, but with kings are they on the throne. Yea, He doth establish them forever, and they are exalted. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடே கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கும் செய்கிறார். This is the word of God for you. இந்த வார்த்தை உங்களுக்காக வருகிறது. The eyes of the Lord are upon you. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. His ears are open to your cry. அவருடைய செவிகள் உங்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. Why are you afraid? ஏன் பயப்படுகிறீர்கள்? Whenever you call, He is there to answer you. எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகிறீர்களோ அவர் பதில் கொடுக்க His eyes are upon you. அவர் கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. His eyes watch you wherever you go. எங்கே சென்றாலும் அவருடைய கண்கள் உங்களை பின்தொடர்கிறது. He gives the best blessings. சிறந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். He knows what to give to you, my friend. நண்பர்களே, உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் அவருக்கு தெரியும். He loves you so much. அவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார். His love is everlasting. அவருடைய அன்பு நித்தியமானது. You never called Him, He called you. நீங்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை, அவர்தான் He அழைத்தார். chose you today. அவர்தான் உங்களை தெரிந்து கொண்டார். Like Abraham, He chose you. ஆபிரகாமை போல உங்களை அவர் தெரிந்து கொண்டார். Out of so many millions, God chose you. அவ்வளவு கோடிக்கணக்கான மக்களிலே உங்களை தேவன் It's தேர்ந்தெடுத்திருக்கிறார். God's calling in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அழைப்பு அது. God called Abraham, separated him. ஆபிரகாமை அழைத்தார், அவனை பிரித்தெடுத்தார். God called you, separated you. உங்களை அழைத்தார், பிரித்தெடுத்தார். He separated you from this world. இந்த உலக காரியங்களிலிருந்து The பிரித்தெடுத்தார். world is full of evil. இந்த உலகம் பொல்லாங்கினால் The நிறைந்திருக்கிறது. world is full of wickedness. பொல்லாப்பினால் இந்த உலகம் The நிறைந்திருக்கிறது. world is full of deceitfulness. இல்ல வஞ்சகம் நிறைந்தது உலகம். Full of fornication. இல்ல அசுத்தங்கள் God நிறைந்தது. separates you. கர்த்தர் அதிலிருந்து பிரிக்கிறார். He cleanses you. உங்களை சுத்திகரிக்கிறார். He makes you stand in His word. அவருடைய வார்த்தையிலே நிலைக்கும்படியாக செய்கிறார். His eyes are always upon you. எப்பொழுதும் அவருடைய கண்கள் உங்கள் மேல் His நோக்கமாயிருக்கிறது. ears are always open to your cry. அவருடைய கூக்குரலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. Hallelujah.
You have to just call him. அவரை கூப்பிடுங்கள் போதும். And he will answer you immediately. உடனடியாக பதிலை கொடுப்பார். Your needs will be met. தேவைகள் சந்திக்கப்படும். He will perfect you in your life. உங்கள் வாழ்க்கையை பூரணமாக்குவார். Everything will be perfected. எல்லாவற்றையும் பூரணமாய் செய்து முடிப்பார். Don't worry about the delays. இந்த தாமதத்தை குறித்து கொஞ்சம் பயப்பட வேண்டாம். Delay is only for a blessing. அந்த தாமதம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரத்தான். It happens good according to his time. அவருடைய வேளையின்படி எல்லாமே நன்மையாக செய்து முடிப்பார். Yes, our times are in his hand. நம்முடைய காலங்கள் அவருடைய கரங்களில் இருக்கிறது. So when we give our time into his hand, நம்முடைய காலங்களை அவருடைய கரத்தில் கொடுக்கும்போது the righteous people, நீதிமான்கள், God does everything perfectly. கர்த்தர் எல்லாவற்றையும் பூரணமாக செய்கிறார். God chose Abraham. ஆபிரகாமை தேவன் தெரிந்து He கொண்டார். gave a promise when he was 75 years old. 75 வயது இருக்கும் பொழுது ஒரு வாக்குத்தத்தத்தை அளிக்கிறார். Abraham said, I don't have a hair. ஆபிரகாம் சொல்கிறார், எனக்கு ஒரு சுதந்திரம் இல்லையே. God gave him a promise. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். Yes, he gave the promise. வாக்குத்தத்தத்தை அருளினார். But he has to wait for 25 years. ஆனால் 25 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். And God fulfilled his word. அவர் வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றினார். His patience was counted and his faith upon God was counted as a righteousness. அவன் தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாசம் அவனுக்கு அது நன்மையாக எண்ணப்பட்டது. Your patience and your faith upon God is counted as God's righteousness. நீங்கள் தேவன் மேலே பொறுமையாக காத்திருந்து விசுவாசத்தை வைக்கிறீர்களே, அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். God teaches you patience. கர்த்தர் பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார். He teaches you long suffering. அங்கே நீடிய பொறுமையை கற்றுக் He கொடுக்கிறார். teaches you endurance. He teaches you in everything. எல்லாவற்றிலேயும் உங்களுக்கு போதிக்கிறார். He wants you to be refined in everything. எல்லாவற்றிலும் நீங்கள் சிறந்தவர்களாய் வர வேண்டும் என்பதற்காக. Yes, he refines the righteous people. நீதிமான்களை அவர் சோதித்து அறிகிறார். Job was righteous. யோபு நீதிமான் தான். There's nobody righteous than Job. யோபை காட்டிலும் நீதிமான் இல்லையே. Oh, but God allowed Satan to tempt him. அங்கே பிசாசு அவனை சோதிக்கும்படியாக ஆண்டவர் விட்டு கொடுக்கிறார். But then Job came out victoriously. ஆனாலும் யோபு முடிவிலே வெற்றியாக வருகிறான். He came out victoriously. வெற்றி உள்ளவனாக வருகிறான். And now he says, now I see God. இப்பொழுது என் தேவனை நான் காண்கிறேன் என்று Before he சொல்கிறான். could see, he could only witness God, but now he says, I see God. நான் கேட்டேன், இப்பொழுது அவரை காண்கிறேன் என்று சொல்கிறான். Experience makes Job to see God personally. அங்கே தனிப்பட்ட விதத்திலே அந்த அனுபவம் யோபுவை தேவனை காணும்படியாக He allows sickness and diseases and problems that we may come closer to God. அவர் வியாதிகளையும் துன்பங்களையும் அனுமதிக்கிறார். அது நிமித்தமாக ஆண்டவரிடத்திலே இன்னும் கிட்டி சேரும்படியாக. He will not suffer you more than what you can bear it in your life. நீங்கள் தாங்க முடியாத அளவுக்கு அவர் சோதிப்பது இல்லை. Yes, and the delay is only for a certain time. அந்த தாமதம் என்பது ஒரு சில நேரங்களுக்கு மாத்திரமே. But his word will be fulfilled. ஆனாலும் அவருடைய வார்த்தை உண்மையாக நிறைவேறும். So at the time of delay, just hold on to the Lord. அந்த தாமதிக்கிற நேரத்தில் ஆண்டவரை இறுக பிடித்துக் கொள்ளுங்க. Just hold on to the Lord. ஆண்டவரை இறுக பிடிச்சுக்கோங்க. At times when you are churned by problems, hold on to the Lord. பிரச்சனைகளால் சூழ்ந்திருக்கும் பொழுது ஆண்டவரை இறுக பிடித்துக் கொள்ளுங்க. Don't get discouraged. நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். Don't be dismayed. நீங்கள் கலங்கி விட வேண்டாம். Don't get offended. நீங்கள் கலங்க வேண்டாம். Don't ask any cross questions to God. ஆண்டவரிடத்தில் குறுக்கு கேள்விகள் கேட்க Let வேண்டாம். the will be done, Lord. உம்முடைய சித்தம் ஆகட்டுமே. Your eyes are upon me. உம்முடைய கண்கள் என் மேல் நோக்கமாக Yes, இருக்கிறது. I am being washed by your blood. இரத்தத்தால் கழுவப்பட்டவன் Once I was a sinner, ஒரு நாளில் நான் பாவியா இருந்தேன். but now I see God. இப்பொழுது தேவனை நான் காண்கிறேன். Your eyes are upon me. உம்முடைய கண்கள் என் மேல் இருக்கு. Your ears are upon my cry. என்னுடைய கூப்பிடுதலுக்கு உம்முடைய செவிகள் திறந்திருக்கிறது. Yes, he withdraweth not his eyes from the righteous. நீதிமான்களை விட்டு தன் கண்ணை எடுப்பதே இல்லை. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. Yes, he will never, his eyes are always upon you. எப்பொழுதும் அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாகவே இருக்கிறது. Yes, hallelujah. And with kings you are seated. நீங்கள் ராஜாக்கள் நடுவிலே உட்கார்ந்திருக்கிறீர்கள். That is the blessing of God's people. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். God makes you to sit on thrones with kings. அங்கே ராஜாக்கள் நடுவிலே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க பண்ணுகிறார். Amen. Hallelujah. The main example is Joseph. Joseph was proved righteous. அங்கே யோசேப்பை நீதிமான் என்று அவர் அங்கீகரித்தார். Yes, he walked in a righteous path. அந்த நீதியின் பாதையிலே அவன் நடந்தான். There was temptations, there was hardships, there were hardships, so many things he endured. அங்கே போராட்டங்கள் இருந்தது. அங்கே எல்லா காரியங்களும் அவனை குறுக்கிட்டது. அவைகள் நடுவிலேயும் கூட. Yes, his own brothers hated him. சொந்த சகோதரர்கள் வெறுத்தார்கள். Yes, he was put into so many afflictions. அநேக உபத்திரவத்தின் ஊடாக சென்றான். But he proved that God is with him.
எப்பொழுதும் ஆண்டவர் தன்னோடு இருக்கிறார் என்பதை நிரூபித்தான். He took care of his nature. தன்னுடைய குணத்தை அவன் பாதுகாத்துக் கொண்டான். It's the nature of God in his life. அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சுபாவம். He never sold his nature. தன்னுடைய சுபாவத்தை விற்று கொடுக்கவில்லை. He never sold his anointing or called to the circumstances. சூழ்நிலைக்கு ஏற்றவண்ணமாக தன்னுடைய மேல் இருந்த அபிஷேகத்தை விற்று விடவில்லை. He never sold his anointing. தன்னுடைய அபிஷேகத்தை விற்று விடவில்லை. He never sold his anointing. தன்னுடைய அபிஷேகத்தை விற்று போடவில்லை. Whereas Judas Iscariot, யூதாஸ் காரியத்தை he had a call of God in his life. அவனும் தேவனுடைய அழைப்பை பெற்றவன். He was one of the disciples. அவனும் ஒரு சீஷன். But he sold his call. தன்னுடைய அழைப்பை விற்றானே. He betrayed Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை அவன் விற்று போட்டான், காட்டி கொடுத்தான். But look at Joseph. யோசேப்பை பாருங்க. He held on to his call. தன்னுடைய அழைப்பை உறுதியாக பிடித்தான். There were trials and afflictions. அங்கே போராட்டங்களும் சோதனைகளும். But he held on to his call. ஆனாலும் தன்னுடைய அழைப்பை strong determination. அங்கே உறுதியான ஒரு தீர்மானம். If you are a righteous person, நீங்கள் நீதிமானாய் இருக்கும்போது, you have been washed by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தால் you will not be worried about all the fluctuations happening around you. உங்களை சுற்றி நடக்கிற காரியங்களிலே நீங்கள் வழுவி போக மாட்டீர்கள். Yes, you will not be worried about what is happening around you. என்ன சுற்றி நடக்கிறது கவலையே இருக்காது. All these fluctuations are only temporary. இவை எல்லாம் தற்காலிகமானது. But when you look unto God, ஆண்டவரை நோக்கி பார்க்க, He gives you the permanent blessings. அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். Yes, don't worry about the fluctuations in your life. உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களிலே நீங்கள் வழுவி போகாமல் இருங்கள். Ups and downs on your life, don't be worried about it. மேடு பள்ளங்களை குறித்து கவலைப்படாதீர்கள். Don't give importance to those things. அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். Look unto God who called you. ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். Who called you is righteous. உங்களை அழைத்தவர் நீதி உள்ளவர். Yes, he covers you with his righteousness. அவருடைய நீதியினால் உங்களை மூடுகிறார். He allows you to go through this path. இந்த பாதையின் ஊடாக செல்ல அனுமதிக்கிறார். He gives you strength. அவருடைய பலனை கொடுக்கிறார். He allowed Joseph to go through the path of affliction. அந்த போராட்டத்தின் ஊடாக செல்லும்படியாக யோசேப்பை அனுமதித்தார். Why? He wanted Joseph to be seated among the king. அங்கே ராஜாக்கள் நடுவிலே யோசேப்பை அமர்ந்திருக்க பண்ண வேண்டும். The Lord allowed afflictions in the life of Daniel. தானியேலுடைய வாழ்க்கையிலே உபத்திரத்தின் குகையிலே செல்லும்படியாக ஆண்டவர் அவன் ஒரு அடிமையாக இருந்தான். in the foreign land. அங்கே அந்நிய தேசத்தில். But he stood for God. ஆனால் தேவனுக்காக நின்றான். He never bowed down to any image. எந்த சொரூபத்திற்கும் அவன் தலை வணங்கவில்லை. Oh, he never gave his importance to anything else. எந்த காரியத்திலும் அவன் அடிமையாக போகவே. He was number 1 in the position in the kingdom of Babylon. பாபிலோனிலே நம்பர் 1 ஆக உயர்த்தப்படுகிறான். God lifted Daniel. கர்த்தர் தானியேலை உயர்த்தினார். But he said, "Is God who lifted me up." ஆனால் அவன் சொன்னான், தேவன் தான் என்னை உயர்த்தினார். When it came to priority between his position and God, he chose God. அந்தஸ்து என்று வரும்பொழுது அவன் தேவனை தெரிந்து கொண்டான். Amen. Satam hallelujah. He never said, "Oh, if I pray, people will find me out and I will lose my position." ஒருவேளை நான் ஜெபம் பண்ணினால் மக்கள் என்ன கண்டுபிடிச்சிடுவாங்க, என்னுடைய அந்தஸ்து எல்லாம் போய்டும் என்று அவன் நினைக்கவே இல்லை. He said, "No, it's God gave me this position." கர்த்தர் தான் இந்த உயர்வை எனக்கு கொடுத்தார் என்று நம்பினான். Why? Through prayer. ஜெபத்தின் மூலமாக. Oh, I look unto God. ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன். He stood for God. தேவனுக்காக நின்றான். He was put into lion's den. அங்கே சிங்க கெபியிலே போடப்பட்டார். The eyes of the Lord was upon Daniel. அங்கே தானியேல் மேலே தேவனுடைய கண்கள் பதிந்திருந்தது. Amen. No lion can touch him. எந்த சிங்கமும் தொட முடியவில்லை. You may be like Daniel today. இன்றைக்கு தானியேலை போல நீங்கள் You may இருக்கலாம். be like Joseph. யோசேப்பை போல நீங்கள் running இருக்கலாம். away from evil. பொல்லாப்பை விட்டு விலகி ஓடுகிறவர்களா இருக்கலாம். You may be like Daniel. தானியேலை போல இருக்கலாம். Having zealous for God. தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர்களா. Jesus will never forget you. இயேசு உங்களை மறக்கவே மாட்டார். Jesus will never forget you. இயேசு மறக்கவே He மாட்டார். will make you to sit among thrones. அங்கே சிங்காசனங்கள் நடுவிலே உயர்ந்த ஸ்தானங்களில் He will உட்கார்ந்திருக்க செய்வார். establish you forever. என்றென்றைக்கும் உங்களை நிலைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. Hallelujah. Psalm 33 and verse 18 says, சங்கீதம் 33:18 சொல்கிறது, "Behold, the eyes of the Lord are upon them that fear him, upon them that hope in his mercy." தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். The eyes of the Lord is upon them that fear him. தமக்கு பயந்தவர்கள் மேலே தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே அவருடைய கண்கள் இருக்கிறது. Amen. Psalm 1 and verse 6 says, சங்கீதம் 1:6 சொல்கிறது, "The Lord knoweth the way of the righteous, but the way of the wicked, oh, an ungodly shall perish." கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். Hallelujah. He knows your path. உங்கள் பாதையை அறிந்திருக்கிறார். The Lord knows the way of the righteous people. நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். Are you happy God calls you as righteous people? கர்த்தர் உங்களை நீதிமான்கள் அழைக்கிறாரே, உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? சந்தோஷமா இல்லையா? இல்லை நான் பாவியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நான் கர்த்தர் நீதிமான் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ராஜாக்கள் முன்பாக உயர்த்துவார், சிம்மாசனங்களை கர்த்தர் கொடுப்பார். எதை குறித்தும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டு தான் இருப்பார். ஒரு தடை இருக்காது. அவர் எல்லாம் உங்களுக்கு செய்து முடிப்பார்.
அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிப்பார். நாம் ஓடிக்கொண்டே பொறுமையாக ஓடணும். அவர் நோக்கி பார்த்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கணும். அவருக்கு தெரியும் எந்த காலத்தில் எது செய்யணும், அவருக்கு தெரியும். நாம் அவசரப்பட்டு துரிதப்பட்டு வேண்டாத வார்த்தைகள் பேசக்கூடாது. அவரை நாம் கனவீனப்படுத்தக்கூடாது. அவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே போகணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. God is good. கர்த்தர் நல்லவர். Righteousness is one of the chief attributes of God. தேவனுடைய குண லட்சணங்களிலே சிறந்த ஒன்று நீதி. Amen. Hallelujah. It means a good conduct. ஒரு நல்ல குணம். Yes, that's what God is calling it today. அதேதான் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். Oh, you know, one of your chief attributes of your life is righteousness before God. சிறந்த குணத்திலே ஒன்று தேவனுடைய அந்த நீதி. Philippians 1:11 says, பிலிப்பியர் 1:11 சொல்கிறது, having been filled with the fruit of righteousness which we receive through Lord Jesus Christ. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாயிருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். Yes, having been filled with the fruit of righteousness which you receive through Jesus Christ. 10ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. ஆமென். இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. ஆமென். ஹல்லேலூயா. உங்க அழைப்பு அதுதான். இயேசு கிறிஸ்துவின் நீதியின் கனிகளினாலே கர்த்தர் உங்களை தெரிந்து. Your righteousness is through the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியினால் கனிகளால் நிறைந்தவர்களாகி. Amen. Having been filled with the fruit of righteousness. நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. How you receive the fruit of righteousness? எப்படி இந்த நீதியின் கனிகள் நமக்கு கிடைக்கிறது? Through the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினால் வருகிறது. Why? To the glory and praise of God. தேவனுடைய மகிமைக்காக. Your life is to praise God. தேவனை மகிமையும் துதிக்கும் உண்டாகும்படி. Yes, people should acknowledge that you belong to God. நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்று மக்கள் அங்கீகரிக்க வேண்டும். Oh, your testimony is very important. உங்கள் சாட்சி மிக முக்கியம். People you say, oh, this sister, this brother is filled with the fruit of righteousness. இந்த சகோதரன் இந்த சகோதரி கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறார்கள், கனியால் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டாம். Amen. That should be a testimony today. இதுதான் நம்முடைய சாட்சியாக இருக்க வேண்டும். Amen. Yes, how people look at you today? இன்றைக்கு மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? Are you one with the world? உலகத்தோடு இருக்கிறீர்களா? Are you one with what they say or what they do? அவர்கள் சொல்லுகிற வண்ணமாக செய்கிற வண்ணமாக நீங்களும். When God has separated you, don't go back again. கர்த்தர் உங்களை பிரித்து எடுத்திருப்பார் என்றால் மறுபடியும் செல்ல வேண்டாம். Oh, don't have the old vomits. அந்த பழைய வாந்திக்கு செல்ல வேண்டாம். When God separated you from your friends, old friendship, old habits, old attributes, separate. பழைய நண்பர்கள், பழைய செய்கைகள் இவைகளிலிருந்து கர்த்தர் பிரித்து எடுப்பார் என்றால் அதிலே மறுபடியும் செல்ல வேண்டாம். When God is separated from your relations, come on, be separated. உங்கள் உறவினரிடத்திலிருந்து ஆண்டவர் பிரிந்து வர செய்திருப்பார் என்றால் மறுபடியும் இணையாதீர்கள். Oh, Abraham never went back to his own kith and kin. அங்கே ஆபிரகாம் மறுபடியும் சொந்த ஜனங்களிடத்திலே போய் இணைந்து கொள்ளவில்லை. Oh, he never went back to his own people. சொந்த மக்களிடத்திலே போய். When God separated, கர்த்தர் உங்களை he remained separated. அப்படியே இருங்கள். That was counted as righteousness for God. அது தேவனுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. Amen. Hallelujah. God separated Abraham. ஆபிரகாமை தேவன் பிரித்தார். When you go back to your own friendship, பழைய நண்பர்களிடத்திலே அந்த ஐக்கியம் வைக்கும் பொழுது you will lose your eternal kingdom. நித்திய ராஜ்யத்தை இழந்து போகிறாய். Hallelujah. If you feel your friendship of the world is more than the love of God, God will separate you. தேவன் அன்பை விட்டு அன்பை காட்டிலும் இந்த உலக சிநேகம் அவ்வளவு நேசமா இருக்கிறது என்று நினைத்தால் அதை விட்டு விடுங்கள். The love of the world, God hates it. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. Amen. Hallelujah. Be very careful. மிகவும் ஜாக்கிரதையா இருங்க. God has separated you. கர்த்தர் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். You cannot go back to what people say. மக்கள் சொல்லுகிற வண்ணமாக அதுக்கு பின்னாக செல்ல முடியாது. You cannot go back to old habits. பழைய பழக்க வழக்கங்களுக்கு மறுபடியும் செல்ல முடியாது. Some people will not forget their old friendship, old things. பழைய காரியத்தை மறக்கவே மாட்டோம். Oh, old, I was like this. எல்லா மற்ற காரியங்கள் பழைய காரியங்கள். An opportunity to come, they will again go back to the old habit. ஒரு வாய்ப்பு கிடைச்சா பழசை நினைச்சிட்டு போய்டுவோம். God cannot call you as righteous. அப்பொழுது கர்த்தர் உங்களை நீதிமான்கள் என்று அழைக்க முடியாது. God separated you. கர்த்தர் உங்களை It is separated. பிரித்து எடுக்கப்பட்டதுதான். Oh, don't say, oh, I am going to save my friend. நம்ம நண்பனை காப்பாற்ற போறேன்னு சொல்ல. You will fall down. நீங்கள் விழுந்து விடுவீர்கள். You pray for him from your home. வீட்டில இருந்து ஜெபம் பண்ணுங்க. You don't go with him. அவரோடு இணைந்து செல்ல வேண்டாம். You don't go sup with him. அவரோடு போய் ஐக்கியம் கொள்ள வேண்டாம். Oh, he will pull you back. அவன் உங்களை இழுத்து விடுவான். Don't think you are too strong. நீங்கள் ரொம்ப பலமுள்ளவர்கள் நினைக்காதீங்க. No. இல்லை. No. இல்லவே இல்லை.
Don't think, oh, I can escape. நான் தப்பிச்சிடுவேன் நினைக்காதீங்க. Never. இல்லவே இல்லை. You have burden for your friend, kneel down and pray in your room. நண்பனுக்காக பாரம் கொண்டிருக்கிறீர்களா? வீட்டில் முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணுங்க. If you go with him and say have tea with him or rejoice with him, he will pull you back. அவனோடு சென்று அவனோடு டீ குடித்து அவனோடு உலாவினால் அவன் உங்களை இழுத்து விடுவான். Do you think Abraham never had any friends? ஆபிரகாமுக்கு நண்பர்கள் இல்லை என்று நினைக்கிறீங்களா? He has own relations and friends. Everybody would have been there. நண்பர்களும் உறவினர்களும் உண்டு. But he said, God separated me. கர்த்தர் என்னை பிரித்தார். He told me, look unto him. அவனை என்னை நோக்கி பார் என்று I look unto God alone. தேவனை மாத்திரம் நோக்கி பார். I look unto God alone. தேவனை மாத்திரம் நோக்கி பார். He is the fulfiller of the word. வார்த்தையை நிறைவேற்றுகிறவர் அவரே. I was a sinner. நான் பாவியா இருந்தேன். I was worshiping ungodly items. நான் தேவையில்லாத முறைகளை வணங்கிக் கொண்டிருந்தேன். But now I know Jehovah is a real God. இப்பொழுது யெகோவா தெய்வம் யார் என்று அறிந்து கொண்டேன். I know he is a true God. அவரே உண்மையானவர். I walk with him. அவரோடு நடப்பேன். I talk with him. அவரோடு பேசுவேன். Amen. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. He never gave way for anything. எதற்குமே அங்க வழி விடவில்லை ஆபிரகாம். We turn your Bible to Genesis chapter 15 verses 1 to 6. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால். And the Lord told Abraham, fear not Abraham, I am thy shield and the exceeding great reward. கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். And verse 5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ண என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சத்தமா ஹalleluya. The Lord was speaking to me as friend. ஒரு நண்பனை போல சிநேகிதனை போல ஆபிரகாமோடு பேசுகிறார். The Lord wants to do same thing with you today. அதே காரியத்தை ஆண்டவர் உங்களிடத்தில் செய்ய விரும்புகிறார். Amen. Hallelujah. He wants to walk with you as a friend. ஒரு நண்பனை Jesus is your friend. இயேசுதான் நண்பன். Jesus is your friend. இயேசு உங்கள் He is your bridegroom. அவருடைய மணவாளன். He wants to have a close relationship with you. நெருங்கிய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள அவர் He wants you to move with you every day. உங்களோடு ஒவ்வொரு நாளும் உலாவ He wants you to walk with him every day. நடக்க விரும்புகிறார். He wants you to talk with him every day. பேச அவர் விரும்புகிறார். In those days it was Jehovah. அந்த நாட்களிலே யெகோவா தெய்வம். Nobody can say it. யாரும் அவரை காண முடியாது. No, Son of God, Jesus is there for you. இன்றைக்கு தேவ குமாரனாகிய கிறிஸ்து நமக்காக His இருக்கிறார். blood has been shed for you. அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. Very easy now. ஒரு சுலபமான இலகுவான முறை. We'll say Jesus is there next to you today. இயேசு உங்கள் அருகாமையில் இருக்கிறாரே. Hallelujah. God gave him Abraham wonderful promise. அற்புதமான வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் He was கொடுத்தார். talking to him as a friend. ஒரு நண்பனை சிநேகிதனிடத்தில் பேசுவதை போல பேசுகிறார். The Lord brought him forth abroad and said, look now toward the heaven and tell the stars if thou be able to number them. And he said unto him, so shall thy seed be. அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னாலே எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். Impossible things. முடியவே சாத்தியமே He இல்லை. never even had a single seed. அவனுக்கு பிள்ளையே இல்லை. Yes, he received the word. வார்த்தையை பெற்றுக்கொண்டான். He just believed the word. வார்த்தையை நம்பினான். Now without any children, not even a single child, அவனுக்கு ஒரு பிள்ளையும் பிறக்கவில்லை. he looks unto the heaven and the stars. அங்கே வெளியே அழைத்து அண்ணாந்து பார்க்க சொல்கிறார். The Lord says, count the stars. நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு. He could not count. எண்ண முடியல. And the Lord said, so shall thy seed be. உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். And the word says, வார்த்தை சொல்கிறது, he believed in the Lord. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். நல்லா கை தட்டலாம் ஆண்டவருக்கு. சத்தமா. He believed in God. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். He believed in God. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். A righteous man like you will believe in God like that. உங்களை போன்ற நீதி உள்ளவர்கள் தேவனை விசுவாசிப்பார்கள். If you say you are a righteous person, நீங்கள் நீதிமான்கள் என்றால், if you say you love Jesus, நீங்கள் இயேசுவை அறிந்தவர்கள் என்றால், if you say you are after Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கிறீர்கள், you will believe Jesus. நீங்கள் கர்த்தரை விசுவாசிப்பீர்கள். You will believe what Jesus says. இயேசு சொல்வதை நம்புவீர்கள். It may be impossible, முடியாத சூழ்நிலை, but God says it is possible. கர்த்தர் முடியும் என்று சொன்னார். For a righteous person everything is possible. நீதிமானுக்கு எல்லாம் முடியும். Amen. Hallelujah. He says just believed. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். And the Lord counted it as a righteousness for him. அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். The Lord wants same thing from you. அதே காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். What Jesus says, ஆண்டவர் கர்த்தராக இயேசு என்ன சொல்கிறார்? just believe. அப்படியே விசுவாசிங்க. If he says you are healed, believe. சுகமானீர்கள் என்றால் அப்படியே விசுவாசிங்க. If Jesus says you are blessed, believe. இயேசு சொன்னார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்றால் அப்படியே விசுவாசிங்க. If Jesus says I'm enlarging you, believe.
இயேசு சொன்னார் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று அப்படியே நம்புங்க. Just believe. அப்படியே நம்புங்க. Just believe. அப்படியே நம்புங்க. It will count for you as righteousness. அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். Amen. சத்தமா சொல்லுங்க hallelujah. Hallelujah. சத்தமா hallelujah. God is so good to you today. இன்னைக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். He wants you to do great things in your life. பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய He will not விரும்புகிறார். suffer you to be defeated. உங்களை தோல்வி காண அவர் விரும்புவதில்லை. That's what Paul writes to about Abraham in the book of Romans. ரோமர் பகுதியிலே பவுல் அப்போஸ்தலன் இதை தான் எழுதுகிறார். And Romans chapter 4 ரோமர் 4ஆம் அதிகாரம் verse 18 and 19. 18 19 பாருங்கள். Who against hope believed in hope. What a beautiful verse. நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க hallelujah. We just underline the word in your Bible. உங்கள் வேதாகமத்தில் அதை கோடிட்டுக் கொள்ளுங்க. Who against hope believed in hope. நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்பவே முடியல ஆனா நம்பினா. சத்தமா சொல்லுங்க hallelujah சொல்லுங்க. ஆமென். நம்ப முடியலங்க ஆனா அவன் நம்பினா. ஆமென். ஒரு அடையாளமே கிடையாது ஆனா நம்பினான். ஹல்லேலூயா. அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய நீதி உனக்குள்ளாய் காணப்படும். ஆமென். நீ நம்புவாய் என்றால் ஹல்லேலூயா. That he might become the father of many nations according to that which was spoken, so shall his seed be. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் अनेक ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். And verse 19 says, 19ஆம் வசனம் சொல்லுகிறது, and being not weak in faith. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. மிக முக்கியம் இது. வைட்டமின் டெஃபிஷியன்சில கிடையாது, எதுலயுமே கிடையாது. எதுல நம்ம சம்டைம்ஸ் வீக்கா இருக்கிறோம்? ஃபெய்த்ல வீக்கா இருக்கிறோம். And being not weak in faith. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. He never considered his own body now dead. அவன் சரீரம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். When he was about 100 years old. அதுவும் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது. Neither yet the deadness of Sarah's womb. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். He staggered not at the promise of God through unbelief. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகிக்கப்படாமல். Hallelujah. சத்தமா சொல்லுங்க hallelujah. The promise was given. வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. Promises are given to you, brother. சகோதரனே, உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. So many promises. अनेक வாக்குத்தத்தங்கள். Don't stagger at what God gave to you today. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சந்தேகப்படாதே. His eyes are upon you. அவருடைய கண்கள் நீதிமான்கள் His ears are open to your cry. அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. Amen. Abraham never staggered at the promise which God has given to him. அவன் வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. Amen சொல்லுங்க hallelujah. He was not wavering. அங்கே அலசடி படல பாருங்க. Yes, he was not wavering. அங்கே நடக்குமா நடக்காதா என்று staggering means wavering. அங்கே அது அலசடி படுகிறது. He was just focusing only on God. தேவன் God speaks, it is done. கர்த்தர் பேசினால் அப்படியே நடக்கும். He says it is done means it is done for me. அப்படியே நடக்கும் என்றால் அப்படியே. There is no compromise in what he is going to do for me. கர்த்தர் எனக்கு செய்வதிலே அது என்ன ஒத்து போவது ஒண்ணுமே இல்ல. He considered not his own body. தன்னுடைய சொந்த சரீரம் செத்து போனதை உணராதிருந்தார். He never saw the deadness of the womb of Sarah. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை எண்ணாதிருந்தார். For him God spoke. அவனை பொறுத்தவரையில் கர்த்தர் பேசினார். God spoke. கர்த்தர் பேசினார். God spoke. தேவன் பேசினார். God spoke. கர்த்தர் பேசினார். God spoke. கர்த்தர் பேசினார். God spoke. கர்த்தர் It is done for me. அப்படியே நடக்கும். That is a believer of Christ. அதுதான் கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்கிறவன். Hallelujah. சத்தமா சொல்லுங்க hallelujah. எனக்கு தெரியாதுப்பா, இயேசு பேசிட்டாரு, என்னால முடியாது, அவரால் முடியும். ஆமென் சொல்லுங்க. Not weak in faith. அவன் விசுவாசத்திலே குறைந்து போகவில்லை. If you are weak in faith, விசுவாசத்திலே குறைவா இருந்தா your body cannot be put on incorruption. அங்கே அழியாமைய சரீரம் தரித்துக் கொள்ள முடியாது. You cannot put on incorruption. அழியாமைய தரித்துக் கொள்ள முடியாது. Because resurrection, rapture is only faith. அங்கே எடுத்துக் கொள்ளப்படுவதும் விசுவாசம் இருந்தாதான். Just faith. விசுவாசம் தான். Without faith you cannot be raptured. விசுவாசம் இல்லைன்னா எடுத்துக் கொள்ளப்பட முடியாது. Note it down. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Without faith your bodies cannot be transformed. விசுவாசம் இல்லை என்றால் உங்கள் சரீரங்கள் மறுரூபம் அடைய முடியாது. It cannot be transformed. அங்கே மறுரூபம் அடைய முடியாது. Hallelujah. We should have that faith upon the Lord. அப்பேற்பட்ட விசுவாசம் தேவன் பேரில் இருக்க வேண்டும். He considered not his own body now dead. தன்னுடைய சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தான். He wavered not at the promise of God through unbelief. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் but was strong in faith. அவன்
அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற என்று நிச்சயமாய் நம்பினார். He was strong in faith. விசுவாசத்திலே வல்லவனாய் He இருந்தார். was strong in faith. விசுவாசத்திலே Be strong in your faith upon the Son of God. தேவகுமாரன் Be strong in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே விசுவாசமாய் இருங்கள். Oh, be strong in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே Jesus can do. இயேசு எனக்கு Jesus செய்வார். can perform a miracle. இயேசு அற்புதத்தை Be செய்வார். strong in that அதிலே word. வல்லமையார் That will count upon his righteousness. அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். Amen. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. But was strong in faith, giving glory to God. அங்கே விசுவாசத்தில் வல்லவனானான். Because your body may say it is impossible. சரீரம் சொல்லும் அது சாத்தியமே இல்லை. But God says it is possible. ஆனால் தேவன் சொல்லுகிறார் அது முடியும். Don't stagger in your faith. உங்கள் விசுவாசத்திலே Just keep praising God. Just keep praising God. ஆண்டவரை துதித்து He gave glory to God. தேவனை மகிமைப்படுத்துங்கள். Impossible situation. முடியாத சூழ்நிலை. Oh, he never staggered. அவன் அங்கே சந்தேகப்படாமல் He இருந்தான். never staggered. அவன் சந்தேகப்படல. Yes, but fully persuaded. அவன் நிச்சயமாய் நம்பினான். God has promised. தேவன் எனக்கு வாக்கு He was able to perform. அவர் அதை முடிக்க வல்லவர். Amen. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. Verse 21 says, 21 வசனம் சொல்கிறது, and being fully persuaded that which he had promised, he was also able to perform. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினார். சரீரம் நோன்னு சொல்லுது, சிச்சுவேஷன் நோன்னு சொல்லுது, ஆனால் கர்த்தர் வார்த்தை எஸ்ன்னு சொல்லுது. அவன் என்ன பண்றான்? கர்த்தர் வார்த்தை பிடித்து கொண்டு அசையாமல் உறுதியா என்று ஸ்தோத்திரித்து கொண்டு இதெல்லாம் பார்க்கலப்பா, என் சரீரத்தை பார்க்கல, சிச்சுவேஷன் பார்க்கல, கர்த்தரை பார்க்கிறேன், இயேசுவை பார்க்கிறேன், தேவனை பார்க்கிறேன் சொல்லி அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். அதுதான் ஒரு விசுவாசியின் அடையாளம். Oh, hallelujah. Amen. If you say you are a righteous person, you will be like that. நீங்கள் நீதிமான்கள் என்று சொல்லுவீர்கள், நீங்கள் அப்படிதான் இருக்கணும். Because unless you are righteousness, you can't believe the power of God. நீங்கள் நீதிமானா இல்லை என்றால் அந்த வாக்குத்தத்தத்தை நம்ப முடியாது. Unrighteousness will not, people will not believe God. அநீதி உள்ளவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்ப மாட்டார்கள். How do you know that you are righteous? நீங்கள் எப்படி நீதிமான்கள்? You believe in the righteous God. அந்த நீதி உள்ள தேவனை விசுவாசிக்கிறீர்கள். You hold on to him. அவரை இருக You are walking with him. அவரோடு நடக்கிறீர்கள். You are talking with him. அவரோடு பேசுகிறீர்கள். You believe Jesus is real. இயேசு உண்மை என்று நம்புகிறீர்கள். Jesus is real. இயேசு உண்மையானவர். If you are a believer of Christ, நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள். if you say I have been washed with the blood of Jesus Christ, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டீர்கள். if you believe that your sins are forgiven, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. if you say your body will be taken up in rapture, சரீரம் மறுரூபமாகும் என்று நினைத்தால் you believe Jesus. இயேசுவை நம்புறீங்க. It is done for you. அப்படியே My Jesus will do for me. இயேசு அப்படி செய்வார். He will bless me. He will heal me. He will deliver me. He will do great things in my life. பெரிய காரியங்களை செய்வார். Somebody shout hallelujah. Hallelujah சொல்லுங்க. Shabarala Tharamasia. Hallelujah. He never staggered in his faith. வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். And verse 22 says, 22 வசனம் சொல்கிறது, therefore it was imputed to him for righteousness. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. எது நீதியாக எண்ணப்பட்டது? முடியாத நேரத்தில், நடக்காத பட்சத்தில் ஒன்றும் தெரியாது, ஆனால் இயேசுவை நம்பினா, தேவனை நம்பினா, அது போதும் அவனுக்கு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Your call is like that. உங்களுடைய அழைப்பு அப்படிதான். Because impossible things are there around you. ஏனென்றால் முடியாத காரியங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். Your eyes says impossible. உங்கள் கண்கள் சொல்கிறது அது முடியாது. But the eyes of God are upon you. ஆனால் தேவனுடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கிறது. Your ear says it is impossible. உங்கள் காது சொல்கிறது அது முடியாது. But Lord is able to hear your cry. ஆனால் கர்த்தர் தேவன் உங்கள் சத்தத்தை கேட்க Again repeat. மறுபடியுமாக சொல்லுங்க. Your eye says impossible. உன் கண் சொல்கிறது உனக்கு அது முடியாது. But God says my eyes is upon you. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் மேல் என் கண்கள் இருக்கிறது என்று. Your ear says it is impossible. உங்கள் காதுகள் சொல்கிறது அது முடியாது. But the Lord says I am hearing your cry. உன் கூக்குரலை நான் கேட்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Hallelujah. சத்தமா hallelujah. The Lord will hear your cry today. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் கூப்பிடுதலை கேட்கிறார். Just don't get worried. பயப்பட வேண்டாம். Go on forward in the life which God has given வாழ்க்கையிலே you. ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையிலே முன்னேறி செல்லுங்கள். Love the Lord your God with all your heart, body, mind, soul and spirit. தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு அவரை நேசியுங்கள். Love the neighbor as yourself. உங்களைப் போல பிறனை நேசிங்க. The Lord will do great things in your life. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். We have been justified through the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். Amen. Abraham was justified through faith upon God. அந்த தேவன் பேரில் வைத்த விசுவாசத்தினாலே நீதிமான் என்று ஆபிரகாம் எண்ணப்பட்டான். We have been justified through our faith upon the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கையினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். As Romans 3:24 says, being justified freely by his grace through redemption that is in Christ Jesus. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். Amen.
God is good to you. கர்த்தர் நல்லவர். His eyes are open to you. அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. His ears are open to your cry. அவருடைய செவிகள் உங்கள் கூப்பிடுதலுக்கு. Walk with God. தேவனோடு நடவுங்கள். Don't compromise with the world. உலகத்தோடு ஒத்து போகாதீர்கள். Focus on God. தேவன் பேரில் நோக்கம் இருக்கட்டும். Don't believe and don't listen to what Satan says. பிசாசு சொல்வதற்கு அதை கேட்டு அதிலே ஈடுபடாதீர்கள். When God has separated you, remain separated. கர்த்தர் பிரித்து எடுத்திருப்பார் என்றால் அப்படியே பிரிந்திருங்கள். Don't go back to your vomit. உங்களுடைய வாந்திக்கு திரும்பி போக வேண்டாம். Love of Jesus is very important. இயேசுவினுடைய அன்பு மிக முக்கியம். God separated Peter. பேதுருவை தேவன் பிரித்தார். He said, now onwards you will be fishers of men. இனிமேல் நீ மனிதர்களை பிடிக்கிறவனாய் மாறுவாய். The moment God separated, he was with Jesus Christ. அவன் பிரித்தெடுத்த அந்த நேரம் முதற்கொண்டு இயேசுவோடு இணைந்து விட்டான். Never went back to the world again. மறுபடியும் உலகத்தின் மேல் செல்லவில்லையே. My dear people of God, கர்த்தருடைய பிள்ளைகளே, focus on Jesus. இயேசுவின் பேரில் கவனம் இருக்கட்டும். The Lord will bless you abundantly. கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். God has chosen you for a blessing. ஒரு ஆசீர்வாதத்திற்காக தான் உங்களை தெரிந்து He கொண்டார். has chosen you to be number one in this world. இந்த உலகத்திலே நம்பர் 1 இருக்கும்படியாக. He wants you to be seated with kings. அங்கே ராஜாக்கள் மத்தியிலே உயர்ந்த ஸ்தானங்களில் உட்கார்ந்திருக்கும். That is your call. அதுதான் உங்க அழைப்பு. That is your call. அதுதான் உங்க அழைப்பு. Your call is not a beggar call. ஒரு பிச்சைக்காரன் அழைப்பு அல்ல. Your call is not a beggar call. ஒரு பிச்சைக்காரன் அழைப்பு அல்ல. Your call is a king's call. ராஜரீக அழைப்பு. Your call is a king's call. ராஜரீக அழைப்பு. You have been chosen to sit among the thrones. அங்கே சிங்காசனங்கள் நடுவிலே look high today. நீங்கள் look above. உயர்ந்த எண்ணங்கள் don't look down. கீழே நோக்கி பாருங்கள். don't look above. மேலே நோக்கி look at Jesus. இயேசுவை நோக்கி பாருங்கள். he will lift you up. அவர் உயர்த்துவார். he will lift you up. அவர் உயர்த்துவார். he will lift up your family. குடும்பத்தை உயர்த்துவார். he will break every bondage in your family. அகற்றுவார். he will remove every debts in your family. கடன்களை அகற்றி விடுவார். he will solve all your problems. பிரச்சனைகள் எல்லாவற்றையும் focus only on Jesus. இயேசுவின் மேலே கவனம் இருக்கட்டும். don't stagger in your faith. உங்கள் விசுவாசத்திலே குன்றி இருக்க வேண்டாம். oh just look unto him. இயேசுவை நோக்கி பாருங்கள். he is author and beginner of blessings in your life. ஆசீர்வாதத்துக்கு அவர்தான் மூல காரணனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அவரை பார்த்து ஓட்டத்தை ஓடுங்க. ஹalleluya. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க அசைக்கப்படுவதில்லை. நீதிமான்கள் உங்கள் மீது அவர் கண் நோக்கமாக இருக்கிறது. ஆபிரகாமை நோக்கி பார்த்தார். அவன் சத்தத்தை கேட்டார். என்று உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உன் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் போகிற பாதை காத்து அறிந்திருக்கிறார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவர் இறுக பிடித்துக் கொள்ளுங்க. அவர் உங்களை உயர்த்துவார். கலங்காதீங்க, சூழ்நிலை கண்டு பயப்படாதீங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துவார். உயர்ந்து காணப்படுவீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. God is good. கர்த்தர் நல்லவர். Will do great things in your life. பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார்.